வணக்கம். நம்ம கரூர் தொகுதி மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக மக்களுடைய கூட்டம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மட்டுமே என்று ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்க்கின்ற நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று மக்களும் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆக்கிரமிப்பு என்பது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மக்களுடைய வளத்தை கைப்பற்றி, தொழிற்சாலைகளை கைப்பற்றி, இவர்களுடைய பினாமி நிறுவனங்களாக, சரகேட் பிஸ்னஸாக மிகப்பெரிய அளவில் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. கட்ட பஞ்சாயத்து ஆட்களை வைத்து மிரட்டுவதும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலியான இந்த காவல்துறை அஃபீஷியல் ரவுடிகளாக மக்களை விரட்டி ஒவ்வொரு இடத்திலுமே ஆக்கிரமை செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து தமிழ்நாட்டையே முழுமையாக பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் இன்றைய சூழல், ஒரு தமிழ்நாடு முழுமையாக ஒரு கார்ப்பரேட் ஹப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமைகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலையும் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசால் பெறப்பட்ட 7 லட்சம் கோடி என்பது எந்த விதத்திலுமே மக்களுக்கு சென்றடையாமல் வெறும் விளம்பர போஸ்டர்கள் மட்டுமே ஒவ்வொரு நாளும் விளம்பரத்துக்காக 4 கோடி ரூபாய் எடுத்து இவர்களுடைய தனி குடும்பத்தினுடைய விளம்பரத்தை மிகப்பெரிய பிரபலமாக எண்ணற்ற திட்டங்களாக மக்களிடத்தில் விளம்பரப்படுத்தி வெறும் போஸ்டர்களாக மட்டுமே நாம் 5 ஆண்டில் அந்த திட்டங்களை பார்த்து கொண்டிருந்தோம். எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல், எந்த தொகுதியிலாவது தொழிற்சாலைகளோ அல்லது வேலை வாய்ப்புகளோ உருவாக்கி மக்கள் ஏதாவது பயன்பாடு இருக்கிறதா என்ற கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வறட்சியான வனவாசத்தையே காண்பித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 மக்களுடைய பணத்தை எடுத்து வஞ்சித்து நமக்கு கொடுத்தது. இன்னும் மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல், மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு இல்லாமல், எந்த விதத்திலுமே தொழில் வாய்ப்பு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கும் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி என்பது ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்பு. 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு, 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகளாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுவும் பேருக்காக. அந்த முதல் தகவல் அறிக்கை கூட சரிவர பதிவு செய்யாமல், குற்றவாளிகளுக்கு துணையாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மக்களை இன்றைக்கு துச்சமாக நினைத்து அடித்து விரட்டுவதும், மாணவர்களை அடித்து விரட்டுவதும், அனைத்து வகையிலுமே இந்த காவல்துறை ஒரு முழுமையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசிகளாக கொடுக்கின்ற பணத்துக்காக, அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அநீதி என்பது அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு உதயநிதிதான் காரணம் என்று தெரிந்தால் கூட எந்த விதத்திலுமே வாய் திறக்காத ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும், உச்சநீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மக்களுக்கு நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் வஞ்சத்தை செய்துவிட்டு இன்றைக்கு மக்களுக்கு கிடைத்தது அதிகபட்சமான கடன் சுமை ஒவ்வொரு மக்களுடைய தலையில் தீர்க்க முடியாத மாத தவணையாக கட்டியே ஆக வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஒவ்வொருவருக்குமே காத்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய நலத்திட்டங்களை கொண்டு வராமல் வஞ்சித்து வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே ஆட்சியை நடத்திய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 விரட்டி அடிப்போம். நமக்குரிய ஆட்சி, நம்மளுடைய மக்களுக்காக ஏற்படுத்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றைக்குமே மக்களுக்குரிய ஆட்சி. எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நமக்காக வாழ்ந்து சென்றவர்கள் நம்மளுடைய தலைவர்கள். இன்றைக்கு அவர்களுடைய வழியாக நமக்காக, நம்மளுடைய மக்களுக்காக அந்த எண்ணற்ற தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பேர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி மக்களே.